சஞ்சயனுக்கு என்ன சொல்றார் வியாசர் அப்படின்னார், உனக்கு அந்த பார்வையை கொடுக்குறேங்கிறார். குருக்ஷேத்திரத்தில் நடக்கிறதெல்லாம் இந்தா பாரு, கொடுத்தேன் உனக்கு பார்வையை, பார்த்துக்கோ. டிவியில் பார்க்குறாப்புல பார்க்க வச்சான்னா இல்லையா? சஞ்சயனுக்கு என்ன தெரியுமா, நம்மளை மாதிரி வெறும் கண்ணு தான். அப்படி குரு அனுகிரகம்னர், வியாசாச்சாரியால் அனுகிரகம்னர், இவனுக்கு எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அந்த குரு கிருபை இருந்தால்தான் நம்ம எதையும் நல்லதை தெரிஞ்சுக்க முடியும். அந்த அறியாமை இருளை போக்குறது தெளிவு, குருவின் திருமேனி காண்டல், திருநாமம் செப்பல், திருவார்த்தை கேட்டெல்லாம் திருமூலர் சொல்றாரு. என்ன தெளிவு அண்ணன்? இந்த தெளிவு தான். எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை, எது சத்தியம், எது அசத்தியம், எது நித்தியம், எது அனித்தியம், இது அத்தனையும் தெளிவு ஏற்பட்டாதான் அதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அந்த வெளிச்சம் ஏற்பட்டாதானே அறிவு ஒளி, அறிவு ஒளி ஞான ஒளிங்கிறோம். அறியாமையை இருள்கிறோம், அறிவை ஞான ஒளி, ஞான ஒளிங்கிறோம். நம்ம சனாதன மதத்தில் அந்த தீபத்துக்கு இவ்வளோ முக்கியம் என்ன கொடுத்துருக்கு? எதை பார்த்தாலும் தீபம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். என்னதான் பூஜை கீஜை பண்ணி என்னதான் மக்களை படுத்தினாலும் லட்சார்ச்சனை கோட்டியர்ச்சனாலும் முதல்ல என்ன ஆரம்பம்? விளக்கேத்தியாச்சா? அதுக்கு மேலே சொல்கிறோம், வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு ஒரு விளக்கான ஏற்று. ஏன்? அந்த விளக்கு தான் வேணும். அதுக்கு பேரே அழகாக இருக்குது. பெரிய வசர விளக்கிறது எல்லாத்தையும் கிளியராக நமக்கு காமிக்கு விளக்கி சொல்கிறதுனாலே அதுக்கு விளக்கு. அந்த ஜோதிஸ்தான் தமசோமா ஜோதிர்கமய. அந்த இருட்டில் என்னவா இருக்குது? அது வெளிச்சமாக இருக்குது. எது? பிரம்மன் தானே. அப்போ அந்த தீபமே தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, நாதவிந்து கலாதி நமோ நம, வேதமந்திர ஸ்வரூபா நமோ நம. அடுக்கிண்டு போகிறாரே அருணகிரிநாதர். அந்த தீபம்தான் நமக்கு தெளிவை கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும். அந்த வெளிச்சம் இப்போ நமக்கு எல்லாம் தெரியுது. சேர்னா உட்காரணும், கட்டில்னா படுத்துக்கணும், டைனிங் டேபிள்னா சாப்பிடணும்னு எப்போ தெரியும்? வெளிச்சத்தில் பார்த்தா தான் தெரியும். இருட்டில் பார்த்தாக்க அது மேலே போய் மோதிப்போம். அந்த ஒளி தான் நமக்கு கொடுக்கிறது. அதுதான் ஞானம்னு சொல்கிறோம், அறிவுன்னு சொல்கிறோம். அது எது கொடுக்கும்னு? அதுதான் கொடுக்கும். ஏன்னா அதுவே அந்த பிரம்மமே அந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனால, அந்த பிரம்மம் தான் குரு ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அவர் அதையும் அவர் தான் கொடுக்கணும், அந்த தெளிவையும். அப்படியாக்க அந்த பிரம்மம் அது தர்மஸ்வரூபமாக இருக்கு. அதோட ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் இத்தனையும் நிற்கிறது, இத்தனையும் இயங்கிறது. அந்த தர்மத்தோட 2 வடிவம்தான் ராமரும் பெரியவாளும்னு பார்த்தோம். அதில் வால்மீகி கேட்குற, இப்படி ஒரு மனிதன் இப்போ இருக்கானான்னு தான் கேட்குற. என்னைக்கோ இருந்தான், என்னைக்கோ வருமானலாம் சொல்லக்கூடாது. இப்போ இருக்கானா? கோனஸ்மின் சாம்பிரதம் லோகே, இப்போ இருக்கிற. அப்போ நாரத மகர்ஷி சொல்கிறார். அதில் வால்மீகி கேட்குறாரு, 16 சிறப்பை சொல்கிறார். ஒரு மனுஷனாக இருக்கிறவனுக்கு இது மாதிரி 16 விதமான குண விசேஷங்கள்லாம் உள்ளவன் இருக்கானான்னு சொல்லி, அப்போ நாரதர், இருக்கான்பா, இப்போ இருக்கான். அவன் யாருன்னா எல்லாரும் அவனை ராமன் ராமன்னு அழைக்கிறா. அயோத்தியில் இக்ஷ்வாகுகுல வம்சத்து திலகமாக இருந்துன்னு இருக்கார், அயோத்தி ராஜாவா அப்படின்னு வால்மீகிக்கு நாரதர் உபதேசம் பண்ண. அப்போ நாரதர் என்ன பண்ணார் அப்படின்னார், இவர் 16 தான் கேட்டார், அவர் அதுக்கு மேலே அடிக்கிண்டு போகிறார். இந்தா புடி 16 என்ன, இன்னும் அள்ளிக்கோ பாயிண்ட்ஸ் அப்படி இருக்கிற அந்த 16 பாயிண்டில் கடந்த 6 நாளாக நாம் 9 பாயிண்ட் தான் பார்க்க முடிஞ்சுது. இப்போ இன்னும் 7 பாயிண்ட் பாக்கி இருக்குது. அதனால் இன்னைக்கு ஃபாஸ்ட் ட்ராக்கில் 7த்துலேயும் பார்த்துன்னு போகலாம். 10வது என்னென்ன? சமர்த்தன். நாம் ரொம்ப கலோக்கியலாக சொல்கிறோம், அது ரொம்ப சமத்து சார் அப்படின்னாலே, இந்த சமத்துன்னா என்ன? கெட்டிக்காரன், சாமர்த்தியசாலி.
சாமர்த்தியம்னா குறுக்கேடு இல்லை, நேர்மையான சாமர்த்தியம். வல்லவன் அவன் யாருன்னு கேட்க, ஏன் அப்படின்னர், முன்னால பெரிய ஞானவானு சர்வஜன் எல்லாம் கேட்டார், எல்லாம் தெரிஞ்சவன் படித்தவன் வித்வான் அப்படின்னு கேட்டார். இப்போ என்ன கேட்டுட்டார், வித்வான்னு கேட்டதோடனே அடுத்தது உடனே சமர்த்தன் யாருன்னு கேட்குற. அப்படின்னா தெரியறது வித்வானா மட்டும் படிச்சுட்டா மட்டும் சாமர்த்தியசாலியாக ஆயிட முடியாது. எத்தனை பேர் பார்க்குறமே நன்னா படிச்சிருப்பா, வித்வத்து இருக்கும், பாவம் அவள் பாட்டுக்கு ஏதோ அசடு மாதிரி உட்காந்துருப்பா, ஒன்றும் படிப்பே இருக்காது, விஷயமே இருக்காது, ஆனால் ரொம்ப ஒரே பிரபலமாக இருக்கும், கெட்டிக்காரர்களுக்கும் எல்லா அவார்டும் வாங்கிடும். அது எதனாலன்னா அது அதோட சாமர்த்தியம் சமத்து. அதனால் எல்லாம் தெரிஞ்சிருந்தா போராது, கெட்டிக்காரனா இருக்கணும், சமத்தனா இருக்கணும் அப்படின்னு உண்டானார். ராமரோட சமத்தை பற்றி என்ன சொல்றது? இப்போ பாடினாரே அவரோட கெட்டிக்காரத்தனத்தை தான் நான் ஈஸ்வரன், ஒன்றை போல கெட்டிக்காரன் கிடையாது எல்லாத்துலேயுங்கிறார். சாமதான வேத தண்டம் அப்படின்னு எல்லா விதத்துலேயும் ஒன்றை விட கெட்டிக்காரன் கிடையாதுங்கிற. ஒரு கெட்டிக்காரால் இருந்தால் என்ன பண்ணுவான்னு, ஒரு சுச்சுவேஷன் வரும், இந்த சுச்சுவேஷன் எப்படி வரும் எப்படி ஒன்று சொல்லிட்டெல்லாம் வராது, திடீர்னு எதிர்ச்சியாக வரும், எதிர்பார்க்காத வரும். வரத்தே இம்மிடியேட்டாக அதை சால்வ் பண்ணும். ஆஃபீஸில் வெய்யறாளோ இல்லையோ, பாஸ் வர்ற உடனே போட்டு ட்ரபிள் ஷூட்டிங், சாயந்தரத்துக்குள்ளே ரிசல்ட் வேணும் அப்படின்னா இவர் மூச்சு கழிச்சு நின்னா சீட்டை கழிச்சிடுவேன். அப்படி சால்வ் பண்ணக்கூடியன்னு இருக்கணும். இவா பாட்டுக்கு பாவம் ஜம்முன்னு வனவாசத்தில் சௌக்கியமாக இருந்துட்டு இருக்கா. லக்ஷ்மணர் வந்து அத்தனை வேலையும் செய்கிறார், அப்பப்போ போய் காய் பழம் கிழங்கு எல்லாம் கொண்டு தரார். நன்னா கௌதமியில் ஸ்நானம், கோதாவரியில் நித்திய ஸ்நானம் பண்ணிண்டு அனுஷ்டானம் பண்ணிண்டு ஜம்முன்னு ரிஷிகளோட தரிசனம். அவள் அப்பப்போ வந்து சத் சங்கத்துக்கு ரிஷிகள்கிட்ட போய் ஆனந்தமாக தான் இருக்கார். இவர் ஒன்றும் வனவாசத்தில் கஷ்டமே படலை. கடைசி ஒரு வருஷம்தான், கிளைமேக்ஸில் தான் வந்தது எல்லாம். எந்த அளவுக்கு இவ சௌக்கியமாக இருந்தா அப்படின்னார், கோதாவரி தீரத்தில் பஞ்சவடியில் உட்காந்துட்டு சாயந்தரம் 2 பேரும் கல்லில் கோதாவரி ஓடின்னு இருக்க அழகா. இவ 2 பேரும் பாறையில் உட்காந்து ஆம்டையான முன்னாட்டியும் பேசின்னு இருக்கா, கதை பேசின்னு இருக்கா. அப்போ சீதாதேவி சொல்கிறா, என்ன இன்னும் ஒரு வருஷத்தில் நமக்கு கெடு முடிஞ்சு கொடுத்தோன்னா வனவாசம், திருப்பி அயோத்தி போகணுமா? அயோத்தி போகணுமாங்கிற அதான கண்டிஷன் அப்படின்னா, 14 வருஷம் வனவாசம் திரும்பி வரணும்னு தானே. எதுக்குன்னார், இந்த சுகத்தை விட்டுட்டு அயோத்தியில் போய் என்ன பண்ண போகிறோங்கிற. ஓ, இப்படி ஒரு கோதாவரி ஸ்நானமும், இப்படி பட்சிகளும் மானும் அதுவும் நம்மளை புடசூழ, இப்படி பர்ணசாலைண்டு நம்ம கேட்டதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு தம்பி இருக்கார். இத்தனையும் விட்டுட்டு நம்ம அடுத்த வருஷம் போகணுமா அயோத்திக்கு? அங்கே போனோன்னு உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டா என்னென்ன, எப்போ பாரு டென்ஷன். நாட்டில் உடனே லைட் இல்லை, தண்ணி இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஒரு அரசாள்றதுன்னா சும்மா வேணும், நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கவா முடியும்? இத்தனை வந்துடும். அதெல்லாம் எதுக்குன்னு, பரதன் தலையில் கட்டினது அவனே கட்டின்னு இருக்கட்டுமேங்கிற. கொடுத்தது தான் கொடுத்தோம், நைஸாக அவன் தலையிலே கட்டிட்டோம். இருக்கலாம், நம்ம பாட்டுக்கு இங்கே இருக்கலாம்னா. எனக்கு என்னமோ இதான் பிடிச்சிருக்கு, இதை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்கிறவ யார்? சீதாதேவி. அப்படின்னா அந்த வனவாசம் எவ்வளவு சௌக்கியத்தை என்ஜாய் பண்ணியிருக்கான்னு தெரியுது. இதை இப்படி தேவி சொன்னோன்னு கேட்ட ராமர் எதிர்பார்க்கல. எந்த மாமியானு சொல்லுவாளா காட்டிலே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலான்னு? என்னைக்கு போகிறோம் ரிட்டர்ன் டிக்கெட் என்னைக்கு வாங்கியிருக்குங்கிறதுலே தான் இருக்குது புத்தி. ஆனால் இவ இருக்கான்னு சொன்னால் இதை எதிர்பார்க்கலையா? பார்த்த ராமர் ஆம்டையாளை ஏற இறங்க பார்த்துட்டு எப்படி பார்க்குறான்னு அப்படியே பெருமை பொங்கிண்டு வருது ஒய்ஃபை நினச்சி. சே, இப்படி ஒரு ஒய்ஃப் அவனுக்கான கிடைப்பலாம்?
என்னையா நம்ம ஒன்றும் சுவிட்சர்லாண்டுக்கு அழிச்சுன்னு வரல, காட்டுக்கு அழிச்சுன்னு வந்ததுக்கு இன்னும் இங்கேயே ஆயுசு முழுக்கலும் இருக்கலாங்கிற அடைவோ அப்படின்னா அப்போ சொல்ற வார்த்தை. ராமர் ஆச்சரியப்பட்டு இவ்வளவு குணத்தை பார்த்துட்டு உடனே சொல்ற, நீ இப்ப பேசுறத யாரான்னு கேட்டான்னு வச்சுக்கோ, இப்ப சொல்லுவ ஜனகரோட பொண்ணுன்னு அப்படிங்கிற. மாமனார் மேல அவ்வளவு பெருமை. இந்த இந்த அவதாரத்துல இல்ல, இதுக்கு அடுத்த அவதாரம் எடுத்தா கூட அந்த மாமனார் பெருமை போகல. கீதையில சொல்றாரே ஜனகாதேயா அப்படின்னு, அப்படிலாம் கூட இருந்திருக்காப்பா, ஜனகர் முதலான மகரிஷி எல்லாம் கூட இருந்திருக்காப்பா அப்படின்னு. தசரதர் தான் அழுதர் புள்ள காட்டுக்கு போறான்னு பிராணனை விட்டார். ஜனகர் விட்டாரா என்ன? எந்த மாமனாரானு மாப்பிள்ளை காட்டுக்கு போறான் பொண்ணையும் அழிச்சுன்னு போறான்னா சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்னு ஏர்போர்ட்ல வந்து ஏத்தியா விடுவா? விட்டாரே ஏன்னார். பிரம்மஜானிப்பா அவர், அவருக்கு தெரியும். அதனால இப்ப சொல்லி காமிக்கிறார், இப்படி நீ பேசுறத பார்த்தா நிச்சயம் ஜனகரோட பொண்ணுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி பிறந்திருந்தா தானே, அது மாதிரி குலப்பெருமை அப்படின்னு அது மாதிரி இருந்தா தானே நமக்கு அந்த குணம்லாம் வரும். அப்படிதான் சௌக்கியமா இருந்திருக்கா. அப்படி இருக்கிறதுக்கு முதல்ல ஆரம்பிச்சு போராத காலம் என்ன ஆரம்பிச்சதுன்னு ஒரு உருவத்துல வந்தது, சூர்பனகா அப்படின்னு. இந்த இடத்துல வால்மீகி ஒரு வார்த்தை போடுறார், அவளும் இதே காட்டில் தான் இத்தனை நாள் இருந்திருக்கா, ஆனா இவாளும் இங்கே தான் இருந்திருக்கா. இவ இருந்தது அவளுக்கு இத்தனை நாள் தெரியவே தெரியல. இப்ப என்ன ஆச்சுன்னு, இவளோட போராத காலம் அவளுக்கு தெரிஞ்சது. அதனால இந்த பதம் போட்டு எதிர்ச்சியா இவாளை பார்த்தாலாம். ரெண்டு இடத்துல எதிர்ச்சியா போடுற வால்மீகி. என்ன அப்படின்னு, இதுக்கு முன்னால ஒரு இடத்துல போட்டார், இவருக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லி ஊரே அயோத்தியை அலங்காரம் பண்ணி கோலாகலமா இருக்கிறது கைகேயோட அசிஸ்டன்ட் மந்திரன்னு கூனி. வேடிக்கை என்னன்னு, இவளை கல்யாணம் பண்ணி அனுப்புறதையே அப்பாஸ்வதி ராஜா கேகே தேசத்திலேருந்து இவளுக்கு வேலைக்காரியும் அனுப்பிச்சிருக்கார். அப்பையிலேருந்து இங்கே தான் இருக்கா, இதே அயோத்தியில இருக்கா, இதே கைகே அரண்மனையில தான் இருக்கா. அப்படி இருக்கிற இன்னி வரைக்கும் ஒரு தரம் கூட மாடி ஏறி போனதே கிடையாது. ஆனா இன்னைக்கு மட்டும் என்னன்னாலாம் எதேச்சியா உப்பரிகையில ஏறினாலாம். ஐயோ, வால்மீகியை போல இனிமே எழுத முடியுமான்னு. இத்தனை நாள் ஏறாதோ இன்னைக்குன்னு பார்த்து எதேச்சியா மாடிக்கு போனாயா, பார்த்தா ஒரு அயோத்திய ஒரு பார்வை, அவ்வளவுதான் போச்சு. கீழே வந்தா பத்தி வச்சா என்ன பண்ணாங்கிறது கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல எதிர்ச்சியா அவ மேலே ஏறினாங்கிறார். அத மாதிரி இங்க இவ வனவாசம் பண்ணிட்டு இருக்கிறத இத்தனை நாள் பார்க்காதோ இன்னைக்கு எதிர்ச்சியா இந்த ராமலட்சுமணால பார்த்தா இவளுக்கு ஆசை வந்துருத்து. லாவண்ய ராமா, அதி லாவண்ய ராமா போட்டிருக்காரு வார்த்தை. கனுலார ஜூடரே, என்ன கண்ணு ஆற 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 ஃபீஸ்ட், கண்ணுக்கு விருந்து. நன்னா பாரு பாருன்னு ஐயர்வாள் சொல்றத நேர பார்த்த சூர்பனகிக்கு எப்படி இருக்கும்? பார்த்தா அவளுக்கு ஆசை வந்துடுத்து. நேர இவர்கிட்ட வரா. அதில் வர்ணிச்சிருக்கிற எப்படி இருந்தான்னு, ஒரே தொந்தியும் தொப்பையுமா இருந்தா அப்படின்னு அவளோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தாலே அழகா இருக்கு. ஆசையெல்லாம் போகணும்னா அவளை பார்த்தா போறோம், அப்படி இருக்கா. ஆனா இவளுக்கு ஆசை இருக்கு. ஏன்னா இவன் அப்படி சுந்தரராமனா இருக்கான். வந்தா என்ன பண்ணாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவர்கிட்ட வம்பு பண்றா. அவளை எதுக்கு வச்சுருக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அத்தை பண்ணி இத்த பண்ணின்னு. இவர் பார்த்தார். இவருக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நம்மளா இருந்தால் உடனே டென்ஷன் ஆகிடுவோம், ஆஹா ஊகும்போ. இவர் அதெல்லாம் இல்லை. இவர் என்னவோ பண்ணி பார்த்தார், தப்பிச்சு பார்த்தார், அவ விடுறதா இல்லை. அதனால இவளை ஏதானும் பண்ணணும் நம்மளான்னு உடனே என்ன பண்ண, நைஸா சாமர்த்தியம் சமர்த்தன்னு என்ன பண்ணார், அதோ என் தம்பி இருக்கான் பாரு, அவன் என்னை விட அழகா அங்க போன்னார்.
அவன்கிட்ட போய் சொல்லு. அப்புறம் தான் அவர்கிட்ட போனார். அவர் என்ன பண்ணினாருங்கிறது தான் தெரியும். இதுதான் சமர்த்தன். இது ஒன்றும் டீல் பண்ண முடியல அப்படின்னா, நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல அப்படி இப்படின்னா உடனே யார் கெட்டிக்காரன்னு பார்த்து அவள்கிட்ட கொடுக்கணும். சும்மா மாட்டி விடுறது இல்லை. அவன்கிட்ட போனால் அவன் ஒரு கை வச்சுருவோம் பார்த்துருவோன்னு தெரியும் இருக்கு. அவ்வளவு கெட்டிக்காரர், அவ்வளவு சமர்த்தர். திருன்னு முழிக்கல அவள்கிட்ட. அதே மாதிரி இவர் திரும்பி வரத்தே பரத்வாஜ ஆசிரமம் வழியால் வரார். போகிறத்தையே பரத்வாஜரை தரிசனம் பண்ணிட்டு போகணும் தான் போனா. அவர் நீ என்ன பண்ணும், வந்தது தான் வந்திருக்க. ஒரு சாதாரண மனுஷா வந்து சாதம் போட்டாலே அவ்வளோ புண்ணியம். அதிதிகளுக்கு சாதம் போட்டான்னா, சர்வேஸ்வரன் நீ வந்திருக்க, உனக்கு சாப்பாடு விருந்து வைக்கணும்னார். இவர் என்ன பண்ணார், அப்போது தப்பிச்சுன்னுட்டார். நான் இல்லை, இப்போ ஒரு தபஸுனால வந்திருக்கேன், முனிவராக வந்திருக்கேன், அதனால நான் இப்போ விருந்தெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு. விருந்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு இல்லை, வெறும் கிழங்கு இதை தான் காய்கனியை தான் சாப்பிட முடியும், விருந்து சாப்பிட முடியாதுன்னு அப்போ தப்பிச்சுட்டார். இப்போ திரும்பி போகிறதை பார்த்தார். இதை தாண்டிண்டு போனால் மரியாதை இல்லை. ஒரு பெரிய மனுஷா இருக்கா அப்படின்னா அவள் வீட்டு வாசலில் போகிறது போய் உங்களை ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன்னா தான் மரியாதையை வழியா. அது மாதிரி இவர் இறங்கினார். புஷ்ப விமானத்திலேருந்து வந்தால் இப்போ பிடிச்சிட்டார் இவர். அப்பாடா எங்கே வராத இந்த பாக்கியம் கிடைக்காத போயிடுமோன்னு நினச்சேன். அதனால் என்ன பண்ணு, நீ ராத்திரி இருந்து நாளைக்கு விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்ட்டார். இப்போ மாட்டின்னு விட்டார். ஏன்னர், இன்னியோட 14வது வருஷம் முடியறது. இவர் விருந்து சாப்பிட்டு நாளைக்கு தூங்கி ஏந்துன்னு போனால் அங்கே பரதன் இருக்க மாட்டார். ஏன்னர் சொல்லியிருக்கார், இந்த 14வது வருஷம் முடியிற கரெக்டாக 12 o'clock வரைக்கும் பார்ப்பேன், இல்லைன்னா நெருப்பில் குதிச்சுடுவேன், ஒரு க்ஷணம் பொறுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க. அப்பேற்பட்ட உயிருக்குயிரான தம்பி நெருப்பில் விழுந்து போகிறதை இவர் விருந்து சாப்பிட்டுன்னு உட்காந்துருக்கிறதாவது என்ன பண்ணவே தெரியல. ஆனால் இவர் சொல்கிறவரோ யாரு, பெரிய தபஸ்வீஸ்வரர். ஸோ அதனால் இங்கேயும் முடியாதுன்னு சொல்ல முடியல, ஆனால் இருக்கவும் முடியல. தர்ம சங்கடம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே கெட்டிக்காரத்தனமாக யோஜனை பண்ணார். சமத்தொழிலையோ பார்த்தார், ஒன்று வேணா பண்ணலாம். அவன் தவிச்சுட்டு போம், யாரையானு ஒருத்தரை அனுப்பிச்சு இதோ வந்துட்டே இருக்கேன்னு அவர்கிட்ட சேதியை சொல்லிட்டாக்க முதல்ல அது தெரிஞ்சு கொடுத்தோன்னா கூட கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் பாதகம் இருக்காது அப்படின்னு. இப்போ யாரை சொல்லலாம், யார் போய் சொல்கிறது? இனிமேல் சொல்லணும்னா இந்த பரத்வாஜ ஆசிரமத்திலேருந்து நந்தி கிராமத்துக்கு போகிறதுக்கு இம்மிடியேட்டாக போகணும்னா ஃப்ளைட்டில் போனால் தான் ரீச் பண்ண முடியும். இருக்கிறதோ புஷ்ப விமானம் ஒன்று தான். இந்த ஒத்தருக்காக புஷ்ப விமானத்தை அனுப்ப முடியாது. ஏன்னர், அவள் போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ளே இவர் விருந்து சாப்பிட்டு கிளம்பணுமே, எல்லாரையும் ஏற்றுண்டு. அதனால் பார்த்தார், புஷ்ப விமானத்துலேயும் கொடுத்து ஆளை அனுப்ப முடியாது. முதல்ல லக்ஷ்மணரை அனுப்பலாமான்னு பார்த்தார். நீ வேணா போய் பரதன்ட்ட சொல்லி நம்ம வந்துட்டே இருக்கா அண்ணா அப்படின்னு சொல்லலான்னு யோஜனை பண்ணார். அப்புறம் கொஞ்சம் உடனே பயம் வந்தது. அவன் காட்டுக்கு வரத்தையும் இவன் கச்சாமச்சான்னு பேசினார். இது கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டு, ஏதானும் விபரீதம் ஆயிடாத இருக்கணும். அதனால இவரை அனுப்பிச்சா சரியா வராது. இன்னொன்று, ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கணும், அதை புரிஞ்சுண்டு அவருக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கிறவராக இருக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, அப்படி போகிறவனுக்கு இன்னொன்று இவர் மனசில் நினச்சார். 14 வருஷம் அவன் ராஜ்யத்தை பார்த்துன்னு இருக்கான், பாதுகா பிரதிநிதியாக இருந்து பார்த்துருந்தாலும் இவர் தானே எல்லாம் நிர்வாகத்தில் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியிருக்கார். அதனால இப்போ அவனோட மனசு எப்படி இருக்கு? அன்னைக்கு அழுதார் எல்லாம் பண்ணார். 14 வருஷத்தில் அப்படியே இருக்குமா, மாறிடாத காலத்தில், காலம் போகிற போக்கில் அப்படி இருந்துன்னா ஒரு கால் அவனுக்கு இதே சிஸ்டம் கண்டினியூ பண்ணுறதுல ஆசை இருந்ததுன்னால் நம்ம சத்தம் போடாது திரும்பி காட்டுக்கு போயிடலாம். ஏன்னா அப்படியே அவரை கேட்டிருக்கா,
இங்கேயே இருந்துள்ளாமேன்னு. இப்போ பரதனுக்கும் ஆசைப்பட்டதை கொடுத்ததாயிடும், இவளுக்கும் ஆசைப்பட்டதை நிறைவேற்றினதா ஆயிடும் அப்படின்னு. ஆனால் இதை ஓப்பனாக போய் கேட்க முடியாது. கேட்டால் அவ்வளோதான் விபரீதம். அந்த குறிப்பினால தெரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், அந்த சமத்தர் உள்ளவனாக இருக்கணும். அசடு மாதிரி போய் உங்கள் அண்ணா கேட்டுன்னு வர சொன்னார் சொல்லக்கூடாது. அது என்ன அப்படின்னர், இந்த கெட்டிக்காராளாக இருந்தால் அந்த மனுஷாலோட அந்த டோன், பேசுகிற குரல், ஏற்ற இறக்கம், அவளோட அந்த அங்க அசைவுகள், இதெல்லாம் பார்த்தே உள்ளுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாமா. அப்படி ஒரு வித்த சாமர்த்தியம் இருக்குது. அப்படி இருக்கிறவனா இருக்கணும். லக்ஷ்மணருக்கு பாவம் அது கொஞ்சம் வீக்கு. ஸோ அவன் நினச்சா சரியாக வராது. இப்படி பார்த்தார். இவருக்கு தெரிஞ்ச அதே கெட்டிக்காரன் ஒருத்தன்தான் மாருதி. இப்போ இவரை அனுப்பிச்சா ரெண்டு. ஒன்றும் நம்ம ஃப்ளைட்லாம் கொடுக்க வேண்டாம், இது 100 யோஜனை சமுத்திரத்தையே ஒரே தாவினது. அதனால் ஓடி போயிடும், டயத்துக்கும் போயிடும். அங்கே போயும் வாயை திறந்து பேசாத இல்லை பேச்சு கொடுத்து என்ன ஏதுன்னு முள்ள உளவறிஞ்சுன்னு வந்துடும். அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயர்கிட்ட சொன்னேன், நீ போய் பார்த்துண்டு வான்னு, நாங்கள் வந்துட்டே இருக்கோன்னு சொல்லு பாரு. இவர் இவ்வளோ ஓப்பனாக சொல்லலை, ஆனால் அவர் புரிஞ்சுன்னுட்டாராம், இந்த ஆஞ்சநேயர் புரிஞ்சுன்னுட்டாராம். அப்படின்னா இப்படி ஒரு எஜமானன், இப்படி ஒரு தூதன்னா இருக்கணும். ரெண்டு பேரும் எவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருக்கா, கெட்டிக்காராளாக இருக்கா. அதனால் அவர் போகிறதையே பார்த்தார் அந்த சூழ்நிலையை. இவன் அண்ணா இல்லைன்னா பிராணம் போயிடும்னு தெரிஞ்சுது. அதனால என்ன வந்துட்டே இருக்கார் ராமர்னு பொத்துன்னு குச்ச. இங்கே கண்டேன் சீதைன்னு சொல்லிட்டு வந்தாப்புல, இதை வந்துட்டே இருக்கார் பின்னால் சார் வரார் அப்படின்னு இவர் போய் குடிச்சார். இதுதான் சமத்து சாமர்த்தியம். அதே மாதிரி காட்டுக்கு போகிறதே எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறார். அம்மாட்ட போய் சொன்னார், நான் உன்னோட வருவேன்னா நேற்றுக்கே சொன்னோம், நீ வரப்படாது, ஆம்படையானோடக்கு சிசுருஷை பண்ணிட்டு இருக்க தான் பத்தினிக்கு தர்மம், அதனால் நீ அப்பாவை கவனிச்சுக்கோலாம் சொல்லிவிட்டு அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்தார் இல்லையா. இப்போ சீதையிட்ட வரார், வந்து சொல்கிறேன், நான் இதுமாரி அப்பா சொல்லியிருக்கேன், நான் 14 வருஷம் காட்டுக்கு போகிறேன், நீ இங்கேயே ஆற்றுல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ, மாமனார் மாமியாரெல்லாம் பார்த்துக்கோ ஜாக்கிரதையா அப்படின்லாம் சொன்னார். அவ பார்த்தா, என்னது இங்கே பார்த்து நீ போகிறதா, எதுக்கு அப்படின்னு. எதுக்கா பின்ன, நான் தான் காட்டுக்கு போனோம், நீ இங்கே தானே இருக்கணும்னு. நோ, நானும் உங்களோட தான் வருவேன். இவருக்கு என்னென்ன, இவளை எப்படியான வர வைக்கணும், அவளை கிளப்பி விடணும். இவ பாட்டுக்கு அப்படியே போயிட்டு வாங்க, நான் இருக்கேன், இல்லை பிறந்தாத்துல போய் இருக்கேன், லாங் லீவு அப்படின்னு சொல்லிட போகிறாளோன்னு இருக்குமோ என்னமோ தெரியல. அதனால இவர் என்ன பண்ணுறார், நான் சொன்னேன், இல்லை நான் வருவேன் அப்படின்னார். இவர் நிஜமாவே வருவேங்கிறாளா இல்லை உறுதியாக இருக்காளா, அதுக்கு டெஸ்ட்கா என்னன்னா, ஐயோ நீ வரதாவது, லேடிஸ்லாம் அங்கே வரலாமா, காட்டில் ஒரே புலி சிங்கம் கரடியெல்லாம் இருக்கும் அப்படின்னார். இவர் சாமர்த்தியம்னா அவன் என்ன எழுச்ச வேலை, என்ன மேட் ஃபார் ஈச் அதர்னா இதுக்கு மேலே கெட்டிக்காரியாச்சு ஆகும். அவள் பார்த்தா, என்னது காட்டில் புலி சிங்கம் கரடி எல்லாம் இருக்கா அப்படின்னா, பயமா உங்களுக்கு, இல்லை பயமுறுத்துறேடா. அப்போ சொல்கிறா, நன்னா இருக்கு போங்க, எங்கள் அப்பா ஏதோ பெரிய ஆம்பளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு நினச்சேன், இப்போ தான் தெரியறதுன்னு. இதுக்கு மேலே வேறு என்ன பண்ணுவார், மூஞ்சியை தொங்க போட வேண்டியதுதான். எங்கள் அப்பா பெரிய ஏதோ வீர ஆம்பளைக்கு புருஷனுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு நினச்சிருந்தா, நீங்கள் கூட வரையில் இப்போ புலி வந்தானே, கரடி வந்தானே, சிங்கம் வந்தா என்ன, அப்போ நீங்கள் எதுக்கு இருக்கீள், உங்களுக்கு பயமா, இது சொன்னாக்க போறாதா, ரோசம் வந்துடும் இவருக்கு. இவர் திருப்பி சொன்னார், இல்லை மாமனார் மாமியாரை பார்த்துக்கிறது தர்மம் தானே, அதனால நீ இருக்கணும் அப்படின்னா.
உடனே அவள் பார்த்தா இவர் திருப்பி திருப்பி மடக்கி மடக்கி பேசிட்டு ஏதோ பண்ணுறார். என்ன சொன்னா, வாஸ்தவம் ஒத்துக்கிறேன், இங்கே வரத்துக்கு முன்னால் உங்கள் அம்மாட்ட போயிட்டு வந்தேளே, கௌசல்யா தேவி அரண்மனைக்கு போய் போனேளே, உங்கள் அம்மாவுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு. உங்கள் அம்மா வரேன்னாளான்னு. பிள்ளைய விட்டு பிரிஞ்சிருக்குமா வருவேன்னா என்ன சொன்னேன்னார். அப்படிலாம் ஆம்படையான விட்டுட்டு வரக்கூடாது, பதி சிசுருஷை பண்ணுறது தான் பத்தினிக்கு தர்மம்னு சொல்லிட்டு வச்சேல சொன்னேளோ இல்லையோ சொன்னேன். ஓ, அப்போ அந்த பதிவிரதா தர்மம் உங்கள் அம்மாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்றாக்கும் ஒன்று. ஏன் உங்கள் அம்மாவுக்கு சொன்ன அட்வைஸ் எனக்கு இல்லையா? அவள் பதிவிற்கு கூட இருந்து சிசுஷை பண்ணோன்னா நான் ஆம்படையானுக்கு இருந்து கூட சிசுஷை பண்ணோம். அதனால் என்ன பண்ணார், இதை பொட்டி எடுத்துன்னு வரேன், கிளம்புங்க முதல்ல. இதெல்லாம் வேற யார்ட்டியானும். இதான் சாமர்த்தியம். இவர் சொன்னதை வச்சே மடக்கிட்டா தேவி. உங்கள் அம்மாவுக்கு சொன்னேன் ஆத்துக்காரரோட இருந்து கைங்கரியம் பண்ணுறது தான் தர்மம்னு. இப்போ எனக்கு மட்டும் அந்த தர்மம் இல்லையாக்கும், எனக்கும் அதே தர்மம் தான். அதுக்கு என்ன பண்ணுறது, எங்கள் ஆத்துக்காரர் இந்தியாவில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, மேட்டில் இருந்தாலும் நாம் கூட தான். அதனால் நானும் வருவேன். இப்போ தான் இவருக்கு ஓரளவு அப்பா ஏன்னர், இவ வந்தால் தானே ட்ரம்ப் கார்டே இவ தான். இவளை இங்கே அயோத்தியில் விட்டுட்டு போயிட்டு இவர் அங்கே போய் என்ன பண்ணுறது, தண்டகாரண்யத்தில் உட்காந்து பஞ்சவடியில் உட்காந்து. அவன் ஏன் அவ்வளோ பிடிவாதமாக வரேன்னா அவளுக்கு தெரியும், அட அஷடே, நான் ஒத்தி வரலேன்னா நீ ஒரு ராவண சம்ஹாரெலாம் என்ன பண்ண போகிற, முதல்ல ராவணன் தெரியுமா அவனுக்கு எந்த ஊரில் இருக்கான்னு, நான் தான் ரோட் போட்டு கொடுக்க போகிறேன். அதனால் பகவானாக இருந்தாலும் அவரோட சக்தியான தாயார் இல்லாத ஒரு காரியமும் நடக்காது, நல்ல காரியம். அதனால தான் நமக்கு இன்றைக்கும் எந்த வைத்திய காரியம் பண்ணணுன்னாலும் முதல்ல வாத்தியார் வந்து ஆரம்பிக்கிறதே, என்ன மாமியை கூப்பிடு, உடனே தர்பையை கொடுத்து பிடிச்சுங்கோ. எதுக்கு பண்ணார், அவ தான் என் சக்தி, அவள் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டால் தான் இந்த சிவம் இயங்கும். அந்த சக்தி இல்லைன்னா இந்த சிவம் என்னென்ன சவம். சௌந்தர்ய ஆரம்பிக்கிறதே பகவத்பாதா இப்படித்தான், சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தா பிரபவித்தும் நச்சே தேவம் ஏவோ நகலு குஷலா ஸ்பந்திதுமப்பி அப்படின்னு. அம்மா நீ ஒத்தி இல்லைன்னா அவன் பிரம்மாவாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், யவனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவளால் என்னன்னர் நகலு குஷலஹா ஸ்பந்திதுமப்பி அப்படின்னா இப்படின்னு அசங்கிறது கூட அவளுக்கு முடியாதும்மா. நீ ஒத்தி இருக்கையோ, பிரம்மா சிருஷ்டி பண்டர், விஷ்ணு பரிபாலனம் பண்டர், ருத்ரன் லயம் பண்டர், அத்தனை காரியமும் நடக்கிறது. அதைத்தான் இந்த சம்பிரதாயத்தில் தான் நம்ம சனாதன மதத்தில், இந்து மதத்தில் எந்தவா இருந்தாலும், எந்த கர்மாக்கள் எதுக்காக இருந்தாலும் கல்யாணமான கிரகஸ்தனுக்குத்தான் அத்தனை அதிகாரமும் கொடுத்ததுக்கு காரணம் என்னென்ன, அந்த பெண்ணோட துணை இல்லாத, சக்தி இல்லாத எந்த ஆணாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவ இருக்கணும். அப்பேற்பட்ட ஸ்தானமாக்கும் ஸ்திரீகளுக்கு இந்த இந்து மதம் கொடுத்தாப்புல எந்த மதமும் கொடுக்கல, எல்லாம் அடைச்சு உள்ள வச்சிருக்கு. இங்கேதான் அப்படி உயர்வு. எந்த மதத்திலேயான சுமங்கலி பிரார்த்தனை உண்டா, சுவாசினி பூஜை உண்டா, கன்னியா பூஜை உண்டா, இங்கே தான் உண்டு. அதுலேயும் கூட பாருங்கோ, ஒன்றும் இல்லை, ஒரு சுவாசினி ஒரு ஸ்திரீகள் வீட்டுக்கு வந்துட்டு போனால் அவள் 100 தினம் வந்தாலும் ஒன்றும் இல்லைன்னாலும் ஒரு குங்குமத்தையானும் கொடுங்கிறது. நம்ம போனால் தானே விபூதியானும் கொடுக்கப்படாதோ, போயிட்டு வரையில மாமா தாராளமாக போயிட்டு வாங்கன்னு விடா, சரியா போச்சு. என்ன வெறும் சவாயானே, மாமியோட அப்போ எல்லாம் கிடைக்கும். அதுதான். அதனால இவர் ராவண சம்ஹாரம் பண்ணணும், இத்தனை அசுரால வதம் பண்ணணும், அத்தனைக்கும் சக்தி எங்கேருந்து வரணும்னர். இவர் இருந்தால், தாயார் இருந்தால்தான் இவரால் விஜயராகவனா வீரராகவனா பட்டம் வாங்கிட்டு திரும்பி வர முடியும். அதனால தான் இவளும் அந்த புடியாதம் பிடிச்சா இல்லையா. ஒரு சக்கரவர்த்தி குமாரி அத்தனையும் விட்டுட்டு காட்டுக்கு போகணுங்கிறதே அது கேர் கூட பண்ணல. எந்த ஸ்திரீகளுக்கான அப்படி இருக்குமா? ஐயோ காட்டுக்கு போகிறோமே, இனிமேல் அங்கே படுத்துக்கிறதுக்கு இருக்குமா, சாப்பாட்டு கிடைக்குமா,
எத்தனை ஒன்றும் இல்லை, ஒரு நாள் 2 நாள் போகிறதுக்கே இந்த சாமான் இருக்கா, அந்த சாமான் இருக்கா, அது இருக்குமா, இது இருக்குமா, 1000 கேள்வி கேட்குறோம். 14 வருஷம் ஏதானு கேட்டாலன்னு அப்படியே உதறினா வாங்கோ செலவு கிளம்பிட்டா. அப்பேற்பட்டவோ வைராக்கியசீல. ஆனால் ஒரு மானை பார்த்துட்டு ஆசைப்பட்டு கேட்குற அண்ணா, எங்கேயானு சம்மந்தம் இருக்கோ? ஏன் கேட்டான்னு அவளுக்கு தெரியும், நீங்கள் அந்தண்டு போனால் தாங்க மேற்கொண்டு கதை நகரும். அது தெரியாத உங்கள் தம்பி இங்கேயே லூஸ் மாதிரி நின்றுருக்க. அதனால தான் லக்ஷ்மண்கிட்ட கடுமையாக பேசுகிறார். யோ, நம்ம எல்லாரும் வந்த காரியமே இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது, நீ அது குறுக்க நின்றுட்டே இருந்தீங்கன்னா என்னைக்கு ஆரம்பிக்கிறது? ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ணுவா. ஏன் 14 வருஷம்னு மந்திரம் தானே சொல்லி கொடுக்குறா, 14 வருஷம் போகணும் அப்படின்னு. அது கூட பாருங்க எப்படி இல்லை டெக்னிக் பாருங்க. ராமர்கிட்ட 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொல்ல, இந்த நவபஞ்சம வருஷம் ஒரு 9-5 வருஷம். ஏன்னா சின்ன சின்ன நம்பராக சொன்னால் தான் நமக்கு கொஞ்சம் ஏதோ ஈஸியாக போகிறாப்புல இருக்கும். 999 ரூபா 99 பைசா அப்படின்னு போட்டிருந்ததுன்னா உடனே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதே 1000 ரூபான்னு போட்டுட்டா 1000 ரூபாயா, இது 999 ரூபா 99 பைசா தான்ப்பா. அதை மாதிரி இங்கே 9-5 வருஷம். ஏன் இதை 9-5 ஏன் 10ன்னு கேட்கக்கூடாதா, 20ன்னு கேட்கக்கூடாதா, ஏன் கேட்டான்னா கூனி யாருன்னார், சரஸ்வதியோட வடிவம். ஏன்னா அவள் தான் அவள் மட்டும் இல்லைன்னா என்ன இருக்குன்னு. ராமாயணம் ஒரே காண்டம், பாலகாண்டத்தோட கோவிந்தா. ஓம் தத்சது. மீதி 6 காண்டத்துக்கு இவ தான் நாயகி. பண்ண கைங்கரியத்தினால தான் அவள் பார்த்தாலாம். இங்கேந்தி உடனே கம்ப்யூட்டரில் பார்த்தா தெரிஞ்சுது இவனுக்கு இன்னும் 14 வருஷம் பாக்கி இருக்கு ஆயுசுன்னு ராவணனுக்கு. ஓஹோ, இப்போ போனால் கூட இன்னைக்கு நாளைக்கு அவன் தீர்த்து கட்டிவிட முடியாது. ஸோ அவனுக்கு இன்னும் ஆயுசு 14. ஏன்னா இவ சரஸ்வதியோட அம்சம்னா உடனே ஆத்துக்காரருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருப்போம், நீங்கள் சிருஷ்டி பண்ண ராவணனுக்கு எத்தனை வருஷம்னு சொல்லுங்க பாக்கின்னு. அவர் உடனே 14 இயர்ஸ் மெசேஜ் வந்தது. பார்த்தா அப்போ கை கட்டு 14 வருஷம் போகணும்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஆட் நம்பரானா இருக்குது, 10 வருஷம் 20 வருஷம்னு ஒரு ஈவன் நம்பராக இல்லாத. பார்த்தா அவனுக்கு ஆயுசு இன்னும் பாக்கி இருக்கு, அது வரைக்கும் தொலைக்க முடியாது. அப்போ என்ன பண்ண, 13 வருஷம் சும்மா இருங்கோ, கடைசி 1 இயரில் போய் தீர்த்து கட்டினா போகிறோம். அதுக்காக வந்தாலும் சூர்பனகை இவளோட கூட்டாளி போல இருக்கு. இந்த அரசியல்வாதி கூட்டாளி மாதிரி கூனியோட கூட்டாளி சூர்பனகை போல இருக்கு. அவ எதுக்காக வந்தான்னு ராவண குலநாசத்துக்காக வந்தாலும். இப்படி ஒத்தருக்கொத்தர் கெட்டிக்காரத்தனமா சாமர்த்தியமா இருந்ததுனால தான் இத்தனை அசுராலையும் வதம் பண்ண முடிஞ்சது, தர்மத்தை காக்க முடிஞ்சது. இது சாமர்த்தியம். சமத்து இருக்கணும், சமத்தா இருக்கணும். இது ராமரோட சமத்துன்னா பெரிவாளோட சமத்து அதை விட. திடீர்னு சிச்சுவேஷன் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னுமா. இவ மத்தியானம் சாப்பிட்டு விட்டுட்டு ஏதோ யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறது, மரத்தடி குளத்தடி எங்கேயோ தானே தங்கியிருக்கா. கூட வந்தா எல்லாரும் ஏதோ சாப்பிட்டுட்டு சிட்ட இருக்கா. ஏன்னா வெயில் தாழ சாயந்தரம் தான் கிளம்பி அடுத்த ஊருக்கு போவா. உட்காந்துருக்கா. அப்போன்னு பார்த்து யாரோ ஒரு 5-6 பேர் வந்தா, பாம்பேலேருந்து தரிசனத்துக்கு வரோம்னு வந்தா பெரியவாள்கிட்ட. உடனே பேசிட்டு இருக்கிறதே சொன்னால், அது சரி சாப்பிட்டேடா இல்லையா? இல்லை பெரியவா தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்லான்னு. பெரியவா தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்றதா 3 மணிக்கு? இங்கேயோ பக்கத்தில் டீ கடை கூட கிடையாது, இவர் காட்டில் உட்காந்துருக்கு. பார்த்தார், இப்படி வரவும் சாப்பிடாத கொள்ளாத பட்னியோடு வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னா இங்கேயோ எல்லாம் கதையெல்லாம் முடிஞ்சு கொடுத்து எல்லாரும் எப்போ 4 மணி ஆகும் கிளம்ப போகணுன்னு உட்காந்துருக்கிறதே பேக் பண்ணிட்டு இப்போ 5-6 பேர் சாப்பிட வரணும், என்ன பண்ணுறது? இது இவ்வளோ பசியோடு இருக்குன்னு தெரியும். பார்த்தா
உடனே பெரியவா பார்த்தா, ராமூர்த்தியை கூப்பிடு அப்படி. ராமகிருஷ்ணன், பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் ஒருத்தர், அவர் தான் கூப்பிடு வர வந்தார். ஏண்டா இவெல்லாம் பசியோடு இருக்கா, சாப்பிடலங்கிறா, ஏதானு இருக்கா பசியார அப்படின்னு. அவர் சொன்ன, இல்லை இல்லை எல்லாம் பேக் பண்ணியாச்சு, ஒன்றும் இல்லை. அடுத்த ஊருக்கு போனோன்னே ராத்திரி நமக்கு எல்லாருக்கும் பண்ணுறது பண்ணி சேர்த்து பண்ணி போடுறேன் அப்படின்னா. இப்போ மத்தியானம் லஞ்சே சாப்பிட்லன்னா ராத்திரி டின்னருக்கு பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ பசிக்கு என்ன சொல்லும் அப்படின்னு. இவர் பார்த்தாரு, என்னடா அது இப்போ திருப்பி கட்டின மூட்டையெல்லாம் எடுத்துட்டு இப்போ 5 பேருக்கு சமையல்னா என்னத்தை பண்ணுறது? இவர் திருப்பி திருப்பி சொல்லிருக்க உடனே, என்ன இருக்குது சாமான் போய் பார்த்துட்டு வா, ஏதானு இப்போ பண்ணி உப்பைத்தியானு தான் ஆகணும். அவர் போனார், பார்த்தார், கொஞ்சம் அரிசி இருக்குது, துளி பைத்தம்பருப்பு இருக்குது, கரிகாலன் என்னமோ 2 எலுமிச்சம்பழம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இருக்குது, இதான் இருக்குது அப்படின்னா. அப்பா இத்தனை இருக்கா அப்படின்னா. இவ்வளவு சாமான் இருக்கு, அப்போ ஜமாச்சுல்லாம் விருந்து அப்படின்னா. என்னையே அது அரிசி பைத்தம்பருப்பு. உடனே பெரியவாசரா, நீ என்ன பண்ணு, இந்த பைத்தம்பருப்பை வேக போட்டுக்கோ, அதை 3/4 வேக்காடு வறுத்தே பாதி எடுத்து ஒரு தட்டில் போட்டு வடிகட்டி 2 உப்பை போட்டு கடுகு தாளிச்சு கொட்டு, சுண்டல். மீதி பைத்தம்பருப்பை நல்லா கரைய விடு, அது தலையில் இத்தனை நிறைய தண்ணியை ஊற்று, உப்பை போடு, ஒரு பச்சை மிளகா இருந்தால் அதில் போட்டு கொதிக்க விடு, இறக்கி வச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தை புளி, எலுமிச்சம்பழ ரசம். இந்த சாதத்தை என்ன பண்ணு, அரிசியை களைஞ்சிட்டு கயநீர்லாம் கீழே கொட்டிடாத, எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோ. சரி, சாதம் வடிச்சிடும். அந்த கயநீரில் இத்தனை உப்பையும் கருவேப்பிலையுமா கசக்கி போட்டு இருக்கிற எலுமிச்சம்பழத்தை புளி, மோர், என்ன சாதம் ஆச்சு, ரசம், தொட்டுக்கிறதுக்கு சுண்டல், மோர் ஆச்சு. இந்த காட்டில் இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு இவர் பார்த்தார். இவ்வளவு சமையல் ஈஸின்னு தெரிஞ்சுன்னா தினம் நாங்கள் குக்கரையும் மிக்சியும் கட்டின்னு மாறடிச்சுன்னு. பண்ணிடுறியா, போட்டுடலாமா அப்படின்னு. அவர் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இவ்வளவு தூரம் ஒரு சங்கராச்சாரிய ரெசிபி சொல்கிறதே. சரி பண்ணுறேன் அப்படின்னு. உடனே சொல்ற, எத்தனை நேரம் ஆகும்னா, இதுக்கு என்ன எத்தனை நேரம் ஆகும், சாதம் கொதிக்கிற நேரம் அவ்வளோதான். எல்லாத்தையும் பண்ணிட்டு எனக்கு ஜாடகாமி, அது வரைக்கும் இவாளை மேய்ச்சி கட்டின்னு இருக்கேன்னு. ஏன்னர், இவா உள்ளே வந்து பார்த்துட்டா இந்த சமைக்கிறதை மட்டும் ஆம்பளைகள் உள்ளே வரவிட மாட்டா லேடிஸ்லாம். ஏன்னு அங்கே விஷயம் இருக்குது. அவள் ஏதோ கோல்மால் பண்ணுவா, இருக்கிறத தூக்கி மீந்ததை தூக்கி போட்டு அத்தை பண்ணி இத்தை பண்ணி எத்தையோ பண்ணி ஒப்பே தேடுவா. இதுகளுக்கு தெரியாது. அசடு ஃப்ரெண்டு எது இருக்கு, ஐயே என்ன அதை போட்டியா அப்படின்னு இது காமிச்சு கொடுத்துருவா. அதனால இருங்க வருங்க, நீங்கள் அங்கேயே இருங்க, அவரோட பேசிட்டுருங்கோ, நான் இது பண்ணிவிட்டு ரெடி ஆனோன்னு 1 நிமிஷம் அப்படின்பாளா. அதை மாதிரி இவ வந்து என்ன பண்ணுறான்னு, என்ன அவளுக்கு பசியில் பாவம் எப்போ வேக போகிறதுன்னு பார்த்துட்டே கண்டுப்பேன். அதனால அவள் அந்த பக்கம் போகக்கூடாது, அவளை டைவெர்ட் பண்ணும். அதுக்காக இவர் என்ன பண்ணுவார், உங்கள் தாத்தா அப்படி இருந்தார், உங்கள் இடத்துல உங்கள் ஊரில் அத்திருந்துன்னு இந்த கதையெல்லாம் விட்டால் அப்பலாம் அவ்வளோதான். இது அப்படியே சொக்கின்ட்டு இவரே பார்த்துட்டு மயங்கின்னு இருக்கும். இவர் ஏன் இந்த கூத்து அடிக்கிறான்னு உள்ளுக்குள்ள ராமகிருஷ்ணனுக்கு அவர் எல்லாம் ரெடியாச்சு வந்து, நான் பாட்டுக்கு பேசினே இருப்பேன், போய் சாப்பிட்டு வாங்க முதல்ல, மீதி அப்புறம் பேசலாம் அப்படின்னா. அவள் எல்லாரும் 5 பேரும் போய் உட்காந்துட்டா. இவர் இலையை போட்டார். கொதிக்க 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 ஜம்முன்னு எலுமிச்சம்பழ ரசம், பைத்தம்பருப்பு சுண்டல் சாப்பிட்டா. மோரை இன்னும் கொஞ்சம் உறிஞ்சரா கையில் விட்டு விட்டு, பிரமாதமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, தேவாமிரதமாக இருக்குது. ஆமாம், உங்கள் ஆற்றுல A2 மில்கில் துவைச்சா எங்களை மாதிரி கயனியில் விட்டாக்க தெரியும். கயனீருங்கிற சிதம்பர ரகசியம் அது மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது. ஏதோ வெள்ளையா இருக்கு, இதான் சமர்த்தன். நாமளா இருந்தால் உடனே அது இல்லையே இது இல்லை.